இங்கே சொல்லியிருக்கிற அந்த சல்ஃபியூரஸ் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், பெராக்சிமோனோ சல்ஃபியூரிக் அமிலம், இந்த 3 ஆசிட்ஸோட ஃபார்முலா நான் லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன் பாருங்கள். இதற்கான ஸ்ட்ரக்சர்ஸ், அமைப்புகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக சல்ஃபரோட ஆசிட்ஸ் எழுதும்போது ஒரு சல்ஃபர் இருக்கா 2 சல்ஃபர் இருக்கான்னு கவனிக்கணும். இங்கே எல்லாமே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சல்ஃபரை ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சல்ஃபியூரஸ் அமிலத்துக்கு எழுதலாம் அதோட அமைப்பை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே H2 இருக்குல்ல, அந்த 2 ஹெச்சையும் வந்து OH இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து மீதி ஒரு ஆக்சிஜன் இருக்கா, அதை வந்து இங்கே டபுள் பாண்டில் போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து சல்ஃபியூரஸ் ஆசிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ நான் சைடில் எழுதுகிறேன், இங்கே பாருங்கள். இதுவும் நம்ம ஏற்கனவே எழுதின மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 ஹெச் எடுத்து ஆக்சிஜனோட சேர்த்து OH மாற்றிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மீதி 2 ஆக்சிஜன் இருக்கும்ல, அதை வந்து டபுள் பாண்டில் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து தேர்டு போகலாம். H2SO5 பெராக்சி மோனோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் சேம் ஃபார்முலா தான். அப்போ நம்ம வந்து சல்ஃபர் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 ஹெச் இருக்குது, அதை OH மாற்றிக்கிறோம். அடுத்தது வந்து இப்போ கவனிச்சிங்கன்னா இன்னும் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ஆக்சிஜனில் வழக்கம் போல் 2 ஆக்சிஜனை இங்கே போட்டுக்கிறோம். அதாவது டபுள் பாண்டட் ஆக்சிஜன் சல்ஃபருக்கு. இன்னும் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த OHக்கும் சல்ஃபருக்கு நடுவில் அந்த ஆக்சிஜனை சேர்க்கணும். அவ்வளோதான் இங்கே வந்து அடிஷ்னல் ஆக்சிஜனை சேர்க்குற வேலை. ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஆல்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் 2 ஆக்சிஜன் வந்து கண்டினியூவாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ இந்த பெராக்சி அப்படிங்கிற இந்த ப்ரீஃபிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். முன்னுட்டு பெராக்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த 3 ஆசிட்ஸ்க்குமான வடிவத்தை எழுதுகிற முறை. ஸோ இது மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஆசிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.